கங்களும் அது ஒரு அருமையான ராத்திரி நேரம். அந்த நேரம் காலு ராணிங்கிற ரெண்டு காகங்கள் பக்கத்து காட்டுல இருந்து தங்களோட காட்டுக்கு ரொம்ப வேகமா பறந்து வந்துகிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப ராத்திரியா இருந்ததுனால அந்த ரெண்டு காகங்களுக்கும் பறக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த சமயத்துல காகங்கள் ரெண்டு பேரும் ஒரு பேரிச்சம்பழம் மரத்தை பார்த்தாங்க. ராணி, இன்னும் நம்ம வீட்டுக்கு போகணும்னா ரொம்ப தூரம் இருக்கு. பேசாம இந்த ராத்திரி மட்டும் இந்த மரத்தோட பொந்திலேயே நாம தங்கிப்போம். எனக்கு வேற ரெக்கை ரொம்ப வலிக்குது. இந்த மரத்தோட பொந்துக்குள்ளேயே இன்னைக்கு ராத்திரி உட்கார்ந்துக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்ட ரெண்டு காகங்களும் அந்த மரத்தோட பொந்துக்குள்ள போனாங்க. அந்த மரத்துக்குள்ள பறவைகள் வசதியா இருக்கிறதுக்கான எல்லா வசதிகளும் இருந்துச்சு. இத பார்த்து ரெண்டு காகங்களும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ராணி, இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மரத்தோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப காலம் ஆனா எனக்கு ரொம்ப பசிக்குது. வாங்க வாங்க, இந்த பையில இருந்த சோளத்தை சுட்டு சாப்பிடுவோம். இந்த ராத்திரி நேரத்துல சூடா சோளம் சாப்பிடுறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு காலுவும் ராணியும் அவங்க கொண்டு வந்த பையில இருந்த சோளத்தை எடுத்து நெருப்ப மூட்டி அதை சுட்டு சாப்பிட்டாங்க. பிறகு ரெண்டு காகங்களும் அந்த மரத்தோட பொந்துல படுத்து நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே மறுநாள் காலையில வந்துச்சு. ரெண்டு காகங்களும் அந்த ஈச்ச மரத்தை ரொம்ப மோசமான நிலையில குப்பையாக்கி போட்டிருந்தாங்க. ஹலோ, ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. நாம ரொம்ப நேரம் தூங்கிட்டோம். வாங்க இப்பவே நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். காகங்களே, இருங்க இருங்க. நீங்க என் மரப்பொந்த ரொம்ப மோசமான நிலையில குப்பையா மாத்திருக்கீங்க. இந்த குப்பையெல்லாம் நீங்க சுத்தம் செஞ்சுட்டு போங்க. ஏ மரமே, என்ன சொல்ற? என்னோட வீட்டையே நான் சுத்தம் செய்ய மாட்டேன். நான் எப்படி உன்னோட மரப்பொந்த சுத்தம் செய்வேன்? மரமே, எங்களுக்கு என்னோட மரப்பொந்த இப்ப சுத்தம் செய்யறதுக்கான நேரம் இல்ல. நீ வேற ஏதாச்சும் பறவைகளை வச்சு இதை சுத்தம் பண்ணிக்கோ. நம்ம இப்பவே எங்க வீட்டுக்கு போயாகணும். அப்படின்னு சொன்ன ரெண்டு காகங்களும் அந்த மரபொந்த சுத்தம் செய்யாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. காகங்களோட செயல் அந்த ஈச்ச மரத்தை ரொம்ப வருத்தப்பட வச்சுது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பக்கமா ரெண்டு ஜோடி புறாக்கள் பறந்து போய்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல ஒரு வேடன் பறவைகள் ஏதாச்சும் வருதான்னு பாக்குறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். இத பார்த்து ரெண்டு புறாவும் ரொம்ப பயந்துட்டாங்க. அங்க பாத்தீங்களா, ஒரு வேடன் நிக்கிறான். உங்க கண்ணுல மாட்டணும், நாம செத்தே போயிடுவோம். ஆமா லூசி, நாம இந்த பக்கமா போக வேண்டாம். அந்த வேடன் போறது வரைக்கும் எங்கேயாச்சும் மறைச்சுக்கலாம். அப்படின்னு சொன்ன ரெண்டு புறாக்களும் எங்கேயாச்சும் பாதுகாப்பான இடம் இருக்கான்னு பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல புறாவோட கண்களுக்கு அந்த ஈச்ச மரம் தென்பட்டுச்சு. உடனே ரெண்டு புறாக்களும் அந்த மரத்தோட பொந்து நோக்கி நடந்து போனாங்க. அந்த மரத்தோட பொந்துக்குள்ள வந்த ரெண்டு புறாக்களும் வேடனோட கண்ணுல படாதபடி உழைஞ்சிருந்தாங்க. சித்தி சித்தி, இங்க பாருங்க, இந்த மரத்தோட பொந்து எவ்வளவு அழுக்கா இருக்குன்னு. எங்க பார்த்தாலும் ஒரே நாத்தம். எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. லூசி, நமக்கு இப்போ வேற வழி இல்ல. அந்த வேடனோட கண்ணுல பட்டோம், நாம செத்தோம். அந்த வேடன் போறது வரைக்கும் நாம இங்கதான் இருந்தாகணும். புறாக்களே, நான் என்னோட பொந்த ரொம்ப சுத்தமா தான் வச்சிருந்தேன். வீட்டுக்கு ரெண்டு காதுகள் வந்து இங்க தங்கினாங்க. அவங்கதான் என்னோட மரப்பொந்த ரொம்ப மோசமான நிலையில குப்பையாக்கி போட்டுட்டாங்க. நீங்க தயவு செஞ்சு என்னோட மரப்பொந்த சுத்தம் செய்வீங்களா? என் மரமே, உனக்கு எவ்வளவு பேரு யாரோ போட்ட குப்பைய எங்களை சுத்தம் செய்ய சொல்ற? எங்களால எல்லாம் முடியாது. ஆமா ஆமா, ஈச்ச மரமே, யாரு இந்த குப்பைய போட்டாங்களோ அவங்களையே வந்து எடுக்க சொல்லுங்க. அதே சமயத்துல ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்த வேடனுக்கு ரொம்ப பசி எடுத்துச்சு. அடைச்ச ஒரு பறவைகளும் இந்த வழியா வரல. எனக்கு வேற ரொம்ப பசிக்குது. வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுவோம். அப்படின்னு சொன்ன வேடன் அங்கிருந்து போயிட்டாரு. வேடன் போறத பார்த்த ரெண்டு புறாக்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பிறகு அவங்க அந்த ஈச்ச மரத்தை சுத்தம் செய்யாமலே அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. இத பார்த்து ஈச்ச மரம் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அப்படியே மத்தியான வேலை வந்துச்சு. அதுல வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அந்த சமயத்துல வீட்டுக்கு தேவையான மரக்கட்டைகளை எடுத்துக்கிட்டு மீனும் மெட்டுங்கிற ரெண்டு பறவைகள் அந்த வழியா பறந்து வந்தாங்க. அச்சச்சோ, வெயிலோட தாக்கம் என்ன தீவிரமா இருக்கு. மீனும் நாம கொஞ்ச நேரம் ஏதாச்சும் ஒரு நிழல்ல ஓய்வெடுத்துட்டு போலாம். என்னால இதுக்கு மேல பறக்க முடியாது. ஆமாமா மிட்டு, நீயும் சரியாதான் சொல்ற. நம்ம காட்டுல இப்போ வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. அங்க பாரு,
அங்க ஒரு மரபொந்து இருக்கு, நாம அதுல கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு ரெண்டு பறவைகளும் அந்த மரத்தோட பொந்த நோக்கி பறந்து போனாங்க. அச்சச்சோ, இந்த இடம் இவ்ளோ அழகா இருக்கு. யாரு இதை இவ்ளோ குப்பையா மாத்துனாங்கன்னு தெரியலையே. பறவைகளே, ஒரு காதுங்கள் தான் என்னோட மரபொந்த இவ்வளவு குப்பையா மாத்திட்டாங்க. நீங்க தயவு செஞ்சு இங்க இருக்கிற குப்பைகளை சுத்தம் செய்வீங்களா? ஐயோ மரமே, நீங்க கவலைப்படாதீங்க. நான் நிச்சயமா இங்க இருக்கிற எல்லா குப்பையும் சரி செய்துடுறேன். மீனும், உனக்கு அறிவு எதுவும் கெட்டுடுச்சா? யாரோ போட்ட குப்பைய நாம எதுக்கு அழணும்? அதுவும் இல்லாம இந்த மரத்தால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. வா, வீட்ல நமக்கு நிறைய வேலை இருக்கு, போகலாம். பிட்டு, மற்றவங்களுக்கு உதவி செய்யற மரம். இந்த மரம் ரொம்ப அப்பாவி. இந்த மரம் இவ்வளவு கஷ்டப்படுறத நினைச்சு எனக்கு பாவமா இருக்கு. நீ வேணா வீட்டுக்கு போ, நான் இந்த மரத்தோட பொண்ணு சரி செஞ்சுட்டு வரேன். மீனுக்குறதை இப்படி சொன்னதும் பிட்டுக்கிளி மரக்கட்டைகளை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. மீனுக்குருவியோ அந்த மரப்பொந்துல இருக்கிற எல்லா குப்பைகளையும் நீக்கி அதை சுத்தம் செஞ்சது. மீனுக்குருவியோட செயலை பார்த்த ஈச்ச மரமோ ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீ செஞ்ச இந்த செயலால நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். என்னோட மரபொந்த சுத்தமாகிடுச்சு. நீ செய்த இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். மரமே, மற்றவங்களுக்கு உதவி செய்யற உங்களை இவ்வளவு சந்தோஷப்படுத்தி பாக்குறதுல எனக்கும் சந்தோஷம்தான். சரி சரி, நான் இப்போ என் வீட்டுக்கு போயாகணும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தன்னோட மரக்கட்டைகளை எடுத்துக்கிட்டு தான் வீட்டை நோக்கி பறந்து போச்சு. மீனுக்குருவியோட செயலால ஈச்ச மரம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. அந்த காட்டுல வாழ்ந்த பறவைகள் எல்லாம் மழைக்காலத்துக்கு தயாராக்கிக்கிட்டு இருந்தாங்க. எல்லா பறவைகளும் தங்களோட வீட ரொம்ப அருமையா உறுதியா கட்டி இருந்தாங்க. மீனுக்குருவியும் ஒரு மரத்தோட கிளையில தான் வீட்டை ரொம்ப உறுதியா கட்டி இருந்துச்சு. 2 நாட்கள்லயே காட்டுல மழைக்காலமும் ஆரம்பமாச்சு. காட்டுல எங்க பார்த்தாலும் வானத்தை கருமேகங்கள் மூட ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல பலமான மழை பெய்ய ஆரம்பிச்சது. மழையோட சேர்ந்து புயலும் இடியும் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. காட்டுல ரொம்ப அதிகமா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு. மரங்கள் எல்லாம் தண்ணீரோட வேகத்தை ஈடு செய்ய முடியாம தண்ணீர்லயே அடிச்சிட்டு போயிடுச்சு. அதிகமா காற்று வீசிக்கிட்டே இருந்ததுனால பறவைகளோட வீடும் அந்த மழைக்கு ஈடு செய்ய முடியாம தண்ணீர்ல அடிச்சிட்டு போயிடுச்சு. இதனால பறவைகள் எல்லாரும் வீடு இல்லாம ஒரு மரத்து மேல உட்கார்ந்து இருந்தாங்க. அச்சச்சோ, நாம என்ன பண்றது? நம்ம காட்டுல இது வரைக்கும் இப்படி ஒரு மழைய பார்த்ததே இல்லையே. அவ்வளவுதான், நம்மளோட கதை முடிச்சதுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, இந்த இடிய பார்த்தா எனக்கு அதை விட பயமா இருக்கு. எங்க பார்த்தாலும் புயல் காற்று மாதிரி வீசிக்கிட்டு இருக்கு. நம்மளோட குழந்தைங்கள நம்ம இனிமே எங்க கொண்டு போய் வைக்கிறதுன்னு தெரியலையே. நண்பர்களே, கவலைப்படாதீங்க. நம்ம காட்டுலதான் ஒரு ஈச்ச மரம் இருக்கு. அதனோட பொந்துல நாம எல்லாரும் ரொம்ப பாதுகாப்பா இருக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்ட எல்லா பறவைகளும் ஈச்ச மரத்துல போய் தங்குறதுக்கு முடிவெடுத்தாங்க. எல்லா பறவைகளும் தன்னை நோக்கி வரத பார்த்த ஈச்ச மரம் தான் பொத்தோட கதவை மூடிடுச்சு. அச்சச்சோ, ஈச்ச மரமே, என்ன இது? உங்க பொந்தோட கதவை திறந்த. காட்டுல எங்க பார்த்தாலும் மழையும் இடியும் வெள்ளமுமா இருக்கு. நாங்க இந்த மழை முடிகிறது வரைக்கும் உங்களோட பொந்துலயே தட்டிக்கிறோம். மோசமான பறவைகளே, நான் உதவின்னு கேட்ட நேரம் நீங்க யாருமே எனக்கு உதவி செய்யல. அதனால என்னோட பொந்துல உங்களை தங்குறதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். ஈச்ச மரமே, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. எங்க வீடெல்லாம் வெள்ளம் இழுத்துட்டு போயிடுச்சு. உங்களை விட்டா எங்களுக்கு வேற யாருமே இல்ல. இந்த ஒரு வாட்டி மட்டும் உங்க பொந்துல நாங்க தங்கிக்கிறோம். என்ன ஆனாலும் சரி, என் பொந்தோட கதவை நான் திறக்கவே மாட்டேன். எல்லாரும் இங்கிருந்து ஓடி போயிடுங்க. பறவைகள் எவ்வளவோ கெஞ்சியும் ஈச்ச மரம் தான் பொந்தோட கதவை திறக்கவே இல்லை. இதனால ஏமாந்து போன பறவைகள் வேறு வழி இல்லாம அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. அதே நேரத்துல அலையோட வேகம் தாங்க முடியாம மீனுக்குருவியோட வீடும் உடைஞ்சு போயிடுச்சு. மீனுக்குருவிக்கு 2 சின்ன பசங்க இருந்தாங்க. 2 பசங்களும் மழையில நனைஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. பசங்களா, பயப்படாதீங்க. அம்மாக்கு ஒரு மர நண்பன் இருக்கான். நான் அவன்கிட்ட உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தன்னோட குழந்தைகளை கூட்டிக்கிட்டு அந்த ஈச்ச மரத்தோட பக்கத்துல வந்துச்சு. மீனுக்குருவிய பார்த்ததுமே ஈச்ச மரம் தான் பொந்தோட கதவை திறந்துடுச்சு. மீனுக்குருவி நான் குழந்தைங்க கூட அந்த ஈச்ச மரத்துல ரொம்ப சந்தோஷமா உட்கார்ந்து இருந்துச்சு.
நான் மழை வந்ததுமே உன்னோட வருவீங்கிறதுதான் காத்திருந்தேன். நீயும் குழந்தையும் என்னோட வீட்டுல ரொம்ப பாதுகாப்பா இருக்கலாம். பிறகு ஈச்ச மரமும் மீனுக்குருவியும் அதனோட குழந்தைகளை சாப்பிடுறதுக்காக நிறைய பேரிச்சம்பழங்களை கொடுத்துச்சு. அதே சமயத்துல மற்ற பறவைகள் தங்குறதுக்கு எந்த இடமும் இல்லாம மழையில நனைச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த சமயத்துல ஒவ்வொரு பறவைகளோட மனசுலயும் அந்த ஈச்ச மரத்தோட முக்கியத்துவம் புரிஞ்சது. இனிமே எந்த சூழ்நிலையிலையும் எந்த மரம் உதவி கேட்டாலும் மறுக்காம செய்யணுங்கிற பாடத்தை எல்லா பறவைகளும் Like and subscribe. Bye, cuties. Bye.